கடைக்கே போகாமல் இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே சுத்தமான 100% கெமிக்கல் ஃப்ரீயாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக இருக்கிற சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே சுத்தமான இயற்கையான முறையில் கலப்படமே இல்லாத தேங்காய் எண்ணெய் எப்படி செய்ய போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் ஒரு 4 சைஸ் மீடியமான தேங்காய் எடுத்திருக்கேங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 காட்டியிருப்பேன். ஆனால் நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 தேங்காய் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன். இதை நல்லா துருவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவினதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜார் எடுத்து இதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது நல்லா கிரைண்ட் ஆகணுங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும் போது கவனமாக நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பால் அந்த அளவுக்கு வராதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கைகளாலே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலது கிரைண்ட் ஆயிருக்காது. அதனால தான் நான் நல்லா கைகளாலே மசிய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கைகளாலே மசிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு மில்க்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக நம்ம எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மில்க்லேயும் செகண்ட் மில்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் நிறைய கிடைக்குங்க. அதனால் இதை கவனமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா தேங்காவையும் பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி பால் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சக்கை இருக்கும். ஃபஸ்ட்டு மில்க் எடுக்கும்போது இந்த சக்கைகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே செகண்ட் மில்க்கும் நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல்ல எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்களோ அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா செகண்ட் மில்கில் நம்மளுக்கு கொஞ்சமான பால் தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பவுலில் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது டிரான்ஸ்பரண்ட்டான பவுலில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அதே போல் செகண்ட் மில்க்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. செகண்ட் மில்க்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேலே க்ரீமாக இருக்கும், அடியில் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி இருக்குங்க. இப்போ பாருங்கள், 8 மணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரியே இருந்ததுங்க. இதை நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எதில் எண்ணெய் காய்ச்ச போகிறீங்களோ அந்த எண்ணெய் காய்ச்சுற பாத்திரம் அடிகனமாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்து நான் இது எல்லாத்தையும் இதில் மாற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் செகண்ட் மில்க்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், செகண்ட் மில்கில் அழகாக ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்குங்க. இதை அப்படியே நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் இப்போ வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க. இந்த ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகணுங்க. இதை கொஞ்ச நேரத்துக்கு கழித்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நுரை பொங்கிட்டு வருங்க. இந்த நேரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இது அடி பிடிக்கிற நேரம். அதனால் உங்களுடைய கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் இதை மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலில் இருந்து அழகாக தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்பொழுது அனல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் எடுத்து காட்டுறேன் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதே போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் நான் செய்யும் போது வீடு முழுக்க அவ்வளோ வாசம் கொடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் என் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் 2 நாளுக்கு போகவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு வாசம் கொடுத்துது. ஏன்னா நம்ம வீட்டிலே இயற்கையான முறையில் நம்ம செய்கிறோன்றதுனால அந்த அளவுக்கு ஸ்மெல் எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க. நீங்கள் கடையிலையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் ஸ்மெல் பாருங்கள், எது ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துச்சுங்க. அதிலே நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம
தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி வந்து கடைசியாக இந்த பதத்துக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபில்டரை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து கிடச்சிருங்க. நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வந்து புழியும் போது துணி வந்து சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிளியராக சுத்தமாக நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குன்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணலாம், வீட்டு சமையலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. நிறைய பேர் வேஸ்லின் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸ்கின்க்கு அந்த அளவுக்கு ஒரு பொலிவை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய வீட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக லைட்டாக நான் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஸ்கின்லேயும் சரி என்னுடைய ஹேர்லேயும் சரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை சமையல்லையும் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த எண்ணெயை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கே செய்யணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ஒரு வாசம் வந்து இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.